ஹே காய்ஸ் வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான சைனீஸ் மூவி தான் பார்க்க போறோம். கண்டிப்பா உங்களுக்கு இந்த மூவி பிடிக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே ஹைப்பும் பண்ணிடுங்க. வாங்க மூவிக்குள்ள போகலாம். இந்த மூவியோட ஸ்டார்டிங்கே நம்ம ஹீரோயினை தான் காட்சாங்க. நம்ம ஹீரோயின் வந்து ஒரு பெரிய கம்பெனியோட சிஇஓவா இருக்காங்க. அவங்க வந்து எப்ப பார்த்தாலும் வந்து ஒர்க்குன்னு இருக்கிறதுனால சரியா சாப்பிட்டு இருக்க மாட்டாங்க போல. ரோட்ல நடந்து வர சமயத்துல அவங்களுக்கு வந்து மயக்கம் வர மாதிரி இருக்கு. எனக்கு ஏன் இப்படி தலை சுத்துது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உட்காந்துக்கிட்டு ஃபோனை எடுத்து யாருக்கோ கால் பண்ணலன்னு இருக்காங்க. அந்த சமயத்துல அவங்களால முடியல, மயங்கி கீழே விழுற மாதிரி வர அதே இடத்துல நம்ம ஹீரோ டெலிவரி மேனா வேலை செய்யறான் போல. நம்ம ஹீரோயினை பார்த்த உடனே வண்டியெல்லாம் போட்டு விட்டுட்டு, மிஸ் உங்களுக்கு என்ன ஆச்சு, நீங்க ஓகேவான்னு கேக்குறாங்க. நம்ம ஹீரோயினால வந்து எந்த ஆன்சருமே பண்ண முடியல. உங்களுக்கு வந்து லோ சுகர் வந்திருக்கும்னு நினைக்கிறேன், கண்ணை தரங்கன்னு சொல்ல நம்ம ஹீரோயின் வந்து தூங்கிட்டாங்க, அதாவது மயக்கம் போட்டுட்டாங்க. அங்க இருந்து கட் பண்ணா அடுத்தது நம்ம ஹீரோ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிட்டு எல்லாமே சரி பண்ணிட்டு இருப்பாரு போல. அடுத்து நைட் ஆயிடுது. நம்ம ஹீரோயின் வந்து பால் குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோவை பார்த்து சொல்றாங்க, தேங்க்யூ, நீங்க மட்டும் வந்து என்ன ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகலன்னா வந்து நான் நடு ரோட்லயே வந்து மயங்கி விழுந்துட்டு இருப்பேன், எனக்கு எதனா ஒன்று ஆகியிருக்கும் போல அப்படின்னு சொல்ல. பரவாயில்ல, எனக்கு வந்து மற்றவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்றது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதுதானே நம்ம சைனீஸ் மக்களோட ட்ரெடிஷ்னல் கூட அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோயினுக்கு வந்து கால் வருது. யாரு கால் பண்றான்னு பார்த்தா நம்ம ஹீரோயினோட அம்மா தான். அவங்க எடுத்தோனே ஹலோமா, எப்படி இருக்க, சாப்பிட்டியா, ஒர்க்கெல்லாம் எப்படி போகுது அப்படின்னு கேட்கல. எடுத்தோடனே ஏய் உனக்கு அறிவு இருக்கா இல்லையா, உனக்கு ஏற்கனவே 30 வயசு ஆயிடுச்சு, இந்த வருஷத்துக்குள்ள நீ கல்யாணம் மட்டும் பண்ணலன்னு வச்சுக்கேன், நான் என்ன பண்ணுவேனே தெரியாது. உங்க கிராண்ட்பா ஆல்ரெடி சொல்லிட்டாரு, நீ இந்த வருஷத்துக்குள்ள வந்து நீ கல்யாணம் பண்ணிக்கணும், இல்லைன்னா வந்து கம்பெனிக்கு வர வேண்டிய ஷேரை வந்து நீ மறந்துடணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் சொல்றா, அம்மா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ல, இப்போ வந்து என்னோட ஃபுல் ஃபோக்கஸும் கம்பெனி மேலேயும் அண்ட் உங்கள பார்த்துக்கிறதுல மட்டும்தான் இருக்குன்னு. எனக்கு இப்போ கல்யாணம் பண்ணிக்க எந்த ஒரு தேவையும் இல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இத பாரு, நீ எதுவும் பேசாத. உனக்கு இவ்ளோ வயசாயிடுச்சுக்கு. நீ இந்த வருஷம் முடியறதுக்குள்ள நீ கல்யாணம் பண்ணிக்கலன்னா, நான் நாளைக்கே உன் கம்பெனி முன்னாடி வந்து நான் தூக்குல தொங்கிடுவேன். கயிறு எங்க இருக்கு அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்கேன். அம்மா சரி ஓகே, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் போதும்மா, இப்பயாச்சும் ஹாப்பியா இரு. இந்த வருஷம் முடிக்கிறதுக்குள்ள நான் சூப்பரா ஹேண்ட்ஸமான ஒரு பணக்கார மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஓகேவா? அதுவும் இல்லாம அந்த பையனுக்கு வந்து 8 பேக்ஸ் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவும் சரின்னு அப்பதான் கூல் ஆயிட்டு ஃபோனையும் கட் பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோவை பார்க்குறா. ஹீரோவை பார்த்த உடனே அவனோட அழகுல வந்து மயங்கிட்டாளா என்னன்னு தெரியல. ஹீரோ கிட்ட கேட்குறா, குவான், நீ வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? நீ வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா நான் உனக்கு நல்ல அமௌண்ட் கொடுப்பேன், அது மட்டும் இல்லாம உனக்கு நிறைய ரிவார்டு கொடுக்குறேன், நம்ம 2 பேரும் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருக்கலாம், என்ன சொல்ற அப்படின்னு கேட்க. எனக்கு வந்து கல்யாணத்துக்கு ஓகே தான், ஆனா வந்து எனக்கு ரிவார்ட்லாம் எதுவும் வேணாம், நான் மேரேஜ் ஆனதுக்கு அப்புறமும் ஹஸ்பண்ட்ன்ற முறையில நான் என்னென்ன பண்ணணுமோ எல்லாமே வந்து பண்ணுவேன், உங்களுக்கு வந்து எந்த ட்ரபிளும் நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல. ஹீரோயின் சரி ஓகே, நாளைக்கு வந்து நம்ம ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல வந்து பார்ப்போம், நம்ம வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்த நாள் காலையில ஆயிடுது. நேத்து தான் பார்த்தாங்க, ஹெல்ப் பண்ணவனுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்றது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயின் வந்து கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்டு இன்னைக்கே வந்து ரெஜிஸ்டர் மேரேஜ் வரைக்கும் வந்துட்டாங்க. ஸோ 2 பேரும் அவங்க ஐடி ப்ரூஃப்லாம் கொடுத்து இப்போ ரெஜிஸ்டர் மேரேஜும் பண்ணிக்கிட்டாங்க. அடுத்து நைட் ஆயிடுது. ஹீரோயினுக்காக நம்ம ஹீரோ நிறைய சமைச்சு வச்சிருக்காரு. ஹீரோயின் அதை பார்த்த உடனே இது எல்லாம் நீ தான் சமைச்சியா அப்படின்னு கேட்க. ஆமா, நீங்களே இப்பதான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்திருக்கீங்க, நீங்க வந்து லைட்டாவும் அன்ஹெல்த்தியாவும் சாப்பிடணும்ல, அதனால தான் உங்களுக்காக நான் டொமேட்டோ பீஃப் செஞ்சேன். இதை வந்து நான் 2 மணி நேரம் ரொம்ப ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சு குக் பண்ணியிருக்கேன். மீட் வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கும், நல்ல ஃப்ளேவராகவும் இருக்கும், நீங்க வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்ல. நம்ம ஹீரோயினும் வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு, இந்த டிஷ் வந்து ரொம்ப டெலிஷியஸா இருக்கு, நான் வந்து எப்பயுமே வந்து ரெஸ்டாரண்ட்ல தான் சாப்பிடுவேன், ஆனா இது ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்றத விட நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி மனசுல நினைச்சுக்கிட்டு ஹீரோ கிட்ட சொல்றா, நீங்க சமைச்சது வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கு, வீட்டுல சமைக்கிறவங்க எப்படி பண்ணுவாங்களோ அதே மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோயினுக்கு வந்து ஒரு கால் வருது. ஓகே, நாளைக்கு 9 மணிக்கு மீட்டிங்ல அதுபடியே நடந்துகிட்டு இருக்கட்டும், நான் மீட்டிங்க்கு தேவையான எல்லா மெயிலும் வந்து அனுப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட வந்து கேட்குறாங்க, இதை பாருங்க, நீங்களே இப்பதான் வந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்திருக்கீங்க, நீ வந்து ஃபுல்லாவே ரெக்கவர் ஆகல, அதுக்குள்ளேயே வந்து நீ கம்பெனிக்கு போன எப்படின்னு கேட்க. கம்பெனில வந்து ஒரு எமர்ஜென்சி, அதனால வந்து நான் போய் தான் ஆகணும், இன்னைக்கு நைட்டு நான் வந்து வீட்டுக்கு வராம கூட போகலாம், அப்படி நான் வரலன்னா நீயே வந்து நல்லா இங்க இருந்து ரெஸ்ட் எடு, எனக்காக வெயிட் பண்ணாதன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்க இருந்து போயிடுறா.
அடுத்து நம்ம ஹீரோ வந்து யாருக்கோ கால் பண்றாங்க. யாருக்கு கால் பண்றாங்கன்னா தெரியல. ஆனா ஹீரோ வந்து அந்த கால்ல என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னா, "இது மாரி ஷங்ஷி குரூப்ல வந்து இப்ப என்னென்ன ஜாப்னா ஓப்பனிங்ல இருக்குன்னு கொஞ்சம் செக் பண்ணி பாரு. மெயினா வந்து பிரசிடென்ட்க்கு வந்து செக்ரட்டரி பொசிஷன் எதனா இருக்கான்னு பாரு." அப்படின்ற மாரி சொல்லிட்டு அவனும் ஃபோன வச்சிடுறான். அடுத்த நாள் காலையில ஆயிடுது. நம்ம ஹீரோயின் வந்து இன்ட்ரஸ்டிங்கா அவளோட கம்பெனில வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா. அந்த கம்பெனில இருக்கிறவன் ஒருத்தன் வந்து, "சிஸ்டர் வாங் வாங் நீ காலையில இருந்து ரொம்ப பிஸியா இருக்க. கொஞ்சம் காஃபி குடிச்சிட்டு ரிலாக்ஸ் பண்ணு." அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோயினும் வந்து காஃபி குடிச்சுக்கிட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் வந்து அந்த பையன்கிட்ட சொல்லி கேட்டுருக்கா. "நேத்து வந்து நீ அரேஞ்ச் பண்ணல, அந்த ப்ராஜெக்ட் எல்லாமே வந்து சக்சஸ்ஃபுல்லா கனெக்ட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து ஒர்க் ரிலேட்டடான விஷயங்கள வந்து நீ மட்டும் ஃபாலோ பண்ணா மட்டும் போதும்." அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த பையன் வந்து கைய பாத்துடுறான். "அப்போ உண்மையாலே நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? யார கல்யாணம் பண்ணிக்கிட்ட? இதுவரைக்கும் நான் அத பத்தி நான் கேள்விப்பட்டதே இல்லையே!" அப்படின்னு அந்த பையன் ஷாக் ஆகி கேட்க, நம்ம ஹீரோயின் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். "ஆமா, நான் கல்யாணம் பண்ணது வந்து ஒரு ஆர்டினரி பெர்சன் மட்டும் தான். அம்மா எப்ப பார்த்தாலும் வந்து என்ன மேரேஜ் பண்ணிக்கோ, மேரேஜ் பண்ணிக்கோன்னு ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால, நான் வந்து அந்த பையன்கிட்ட சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்டு சர்டிஃபிகேட்டும் வாங்கிக்கிட்டேன்." அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிறா. அப்படியே அந்த பையன் என்ன சொல்றான்னா, "சிஸ்டர் வாங் வாங் இன்னைக்கு வந்து செக்யூரிட்டி பொசிஷனுக்காக இன்டர்வியூக்காக வந்துகிட்டு இருக்காங்க. இதுதான் வந்து ரெஸ்யூமு. இதுல வந்து வேற யாருமே பெருசா அப்ளை பண்ணவே இல்ல. ஒரே ஒருத்தன் மட்டும் தான் பண்ணியிருக்கான் கூயான்னு. அவன் தான் வந்து ஃபுல் குவாலிஃபிகேஷனுக்கு வந்து மேட்ச் ஆகியிருக்கு." அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோயின் வந்து, "ஐய்யய்யோ! என்னடா இது?" அப்படின்ற மாரி பார்த்துக்கிட்டு இருக்கா. "சரி, சரி. ஓகே. அவன வர சொல்லு." அப்படின்னு சொல்ல, அவனுமே வந்துடுறான். நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஹீரோவ வந்து கூடவே வச்சுக்கணுன்ற மாரி ஐடியாவே இல்ல. அவன எப்படி அனுப்பலான்ற மாரி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அப்ப வந்து நம்ம ஹீரோ வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க, "இத பாரு, நான் வந்து என்னோட திறமைய வச்சு மட்டும் தான் இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். ரைட்டிங் டெஸ்ட்லயும், மத்த எல்லா டெஸ்ட்லயும் வந்து நான் பாஸ் பண்ணிட்டேன். இப்போ இன்டர்வியூக்காக வந்து இருக்கேன். எனக்கும் வந்து இந்த ஜாப் தேவை மேடம்." அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. "இத பாரு, நீ வந்து வானோட ஹஸ்பண்ட். நீ எப்படி இந்த பொசிஷனுக்கு தான் அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கலாம். கம்பெனில சும்மா ஈஸியா இருக்கலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா?" அப்படின்னு அந்த கூட இருக்க பையன் கேட்க, உடனே நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க, "பிரசிடென்ட் சு, நான் என்னோட வேலைய வந்து நான் கரெக்ட்டா பண்ணுவேன். நம்ம ரிலேஷன்ஷிப்ப பத்தி நான் யாருக்கும் சொல்ல மாட்டேன். தெரியப்படுத்தவும் மாட்டேன். உங்களுக்கு எந்த ட்ரபிளும் கொடுக்க மாட்டேன். இதுல நான் எதனா ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டா, நீங்க எப்ப வேணாலும் நீங்க என்ன ஃபயர் பண்ணிக்கலாம்." அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோயினும் வந்து, "சரி ஓகே. உனக்கு ஒரு சான்ஸ் குடுக்குறேன். நீ நாளைல இருந்து கரெக்ட்டா வந்து ஆஃபீஸ்ல வந்து ஜாயின் பண்ணு சரியா?" அப்படின்னு சொல்லிடுறான். அவனுமே வந்து, "சரி, சரி. ஓகே." அப்படின்னு சொல்ல, "இத பாரு, இன்னைக்கு சொன்னத மட்டும் நீ மறந்துடவே கூடாது. நீ எப்பன்னா நீ எனக்கு சொன்னத வந்து பிரேக் பண்ணனால, நான் எப்ப வேணாலும் உன்ன வெளிய அனுப்பிடுவேன்னு" சொல்ல, "சரி, சரி. நான் கண்டிப்பா எதுவுமே பண்ண மாட்டேன்னு" சொல்லிட்டு நம்ம ஹீரோ போக பார்க்குறான். அப்போ நம்ம ஹீரோயின் கூட ஒரு பையன் இருந்தான்ல பிரதர்ன்னு, அவன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். "இத பாரு, நீ வந்து இங்க வேலையில சேர்ந்துட்டன்றதுக்காக, உனக்கு புடிச்சதெல்லாம் வந்து செய்யலாம்னு நெனச்சுக்கிட்டு இருக்காத சரியா?" அப்படின்னு சொல்ல, "ஐய்யய்யோ! எனக்கு பயமா இருக்கு. நான் பயந்துட்டேன்." அப்படின்ற மாரி அந்த பையன நர்வஸ் கட் பண்ற மாரி நம்ம ஹீரோ சொல்லிட்டு போயிடுறான். அடுத்த நாள் காலையில ஆயிடுது. நம்ம ஹீரோயின் அவளோட ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோ ஹீரோயின பார்க்கறதுக்காக வந்திருக்கான். "நீங்க சைன் பண்ண வேண்டிய எல்லா டாக்குமெண்ட்டும் வந்து இங்க இருக்கு. இன்னைக்கு 2 மணிக்குள்ள எல்லா மீட்டிங்க்கான மெட்டீரியலும் நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். உங்க டேப்லயும் வந்து நான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன் பிரசிடென்ட் சு." அப்படின்னு சொல்ல, பை த வே நான் செக் பண்ண சொன்ன பார்ட்னரோட பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன் என்ன ஆச்சுன்னு சொல்ல, அது எல்லாமே வந்து நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இத பாருங்க அப்படின்னு சொல்லி காட்டுறான். நம்ம ஹீரோயின் அத பார்க்குறான். பரவாயில்லையே, லாஸ்ட் இயர் அவங்க என்னென்ன கான்ட்ராக்ட் எல்லாம் வந்து பிரேக் பண்ணியிருக்காங்களோ, அதுக்கான ரெக்கார்டும் இருக்கு. அது மட்டும் இல்லாம டீட்டெயில் எல்லாமே வந்து அவனே வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கான். அது மட்டும் இல்லாம இவன் ரொம்ப நீட்டாவும் முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து ஹைலைட் பண்ணி வச்சிருக்கான். இவன வந்து நம்மளுக்காக எல்லாமே இப்படி பண்றானே அப்படின்ற மாரி நம்ம ஹீரோயின் வந்து மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கா. சரி ஓகே, நீ எங்க போலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவ வந்து அனுப்ப பாக்க, ஹீரோயினோட பிரதர் வந்து என்ன தெரியுமா பண்ணிக்கிட்டு இருக்கான்? "ஒரு நிமிஷம் இங்க இரு. பிரசிடென்ட்ஸும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையும் வந்து ஃபினான்ஷியல் டிபார்ட்மெண்ட்ல வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. நீ இப்பவே போய் நீ கொடுத்துட்டு வா." அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோவும் வந்து அத கொடுக்கறதுக்காக போயிட்டுருக்காரு. அடுத்து நைட் ஆயிடுது. நம்ம ஹீரோயின் எப்பயும் போல அவளோட வீட்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க. ஹீரோ வந்து அவளுக்காக காஃபி போட்டு எடுத்துட்டு வந்து தரான். காஃபியோ, சூப்போ என்னமோ எடுத்துட்டு வந்து குடுக்குறான். அப்படியே நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா, அவனோட ஷோல்டர வந்து புடிச்சு, புடிச்சு இது பண்ணிக்கிட்டு இருக்கான். "உனக்கு வலிக்குதா என்னான்னு தெரியல." அப்படியே அமுக்கி விட்டுக்கிட்டே இருக்க. ஹீரோயின் பார்த்துட்டு, "என்ன ஆச்சு? உனக்கு ஷோல்டர் வலிக்குதா?" அப்படின்னு கேட்குறான். "ஆமா, நேத்து வந்து எல்லா டாக்குமெண்ட்டும் வந்து ப்ரிப்பேர் பண்ணேன்ல. அதனால வந்து ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். அதனால கொஞ்சம் வலிக்குது." அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கேன். "நான் வேணா உனக்கு ஒரு பார்ட் டைம் ஹெல்ப்பர வந்து அரேஞ்ச் பண்ணட்டுமா?" அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, "என்ன ஆச்சு? நான் வீட்ல சரியா வேலை செய்யலன்னு நீங்க நினைக்கிறீங்களா?" அப்படின்னு கேட்க, "ச்சே! ச்சே! அப்படிலாம் இல்ல. இப்போ உனக்குன்னு வந்து ஜாப் இருக்கு. பகல் ஃபுல்லா வந்து நீ ஆஃபீஸ்லயே வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு, வீட்டுக்கு வந்தும் வந்து ஃபுல் வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்க. அதனால தான் வந்து உனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. அதான் நான் சொன்னேன்." அப்படின்னு சொல்ல, "பரவால்ல. இது மாதிரி வேலையெல்லாம் செய்யறதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்குல்ல. இத ஒரு நான் பிளெஸ்ஸிங்கா தான் நான் நினைக்கிறேன்.
அதனால எவ்வளோ கஷ்டமா இருந்தாலும் பரவால்ல, நான் டயர்டா இருந்தாலும் பரவால்ல. இது செய்யும்போது எனக்கு வந்து மனசுல வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் அப்படியே மெல்ட் ஆயிட்டா. அப்படியே மெல்ட் ஆயிட்டு இருக்கிற சமயத்துல ஹீரோயினுக்கு வந்து ஒரு கால் வருது. "ஹே வாங், நேத்து வந்து நீ கூயான் கிட்ட வந்து ஒரு டாக்குமெண்ட்ட குடுத்தல்ல, அத வந்து அவன் ராங் பிளேஸ்ல வந்து குடுத்துட்டானாம். அதனால வந்து மத்த கம்பெனிலேருந்து நம்மளுக்கு வந்து கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கான்ட்ராக்ட்டும் வந்து டிலே ஆயிடுச்சு" அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபோன வச்சுடுறான். நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோவ புடிச்சு கத்திக்கிட்டு இருக்கா. "நீ என்ன வேற ஒரு இதுக்கு ராங் பிளேஸ்ல வந்து அனுப்பிச்சுட்டியாமே! அதனால எவ்வளோ பெரிய பிரச்சனை தெரியுமா?" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோ வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். "நீங்க வந்து எந்த இடத்துல குடுக்க சொன்னீங்களோ, அந்த இடத்துல தான் நான் குடுத்தேன். நான் ராங் பிளேஸ்லலாம் குடுக்கவே இல்ல. இத பாருங்க. நீங்க குடுத்த அட்ரஸ்ல தான் நான் போய் கொண்டு குடுத்தேன். நான் கொண்டு போய் குடுத்த அதே சமயத்துல தான் வந்து எல்லா பேப்பர் டாக்குமெண்ட்டும் வந்து ரிசீவ் பண்ணி சைனும் பண்ணியிருக்காங்க." அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து ஃபோன காட்டுறான். அத வந்து நம்ம ஹீரோயின் வந்து பாத்துக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் வந்து இப்ப ஹீரோ கிட்ட வந்து சாரி கேட்டுக்கிட்டு இருக்கா. "சாரி குயான், நான் வந்து உன்ன தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்கேன். அந்த லீஹா தான் வந்து என்கிட்ட இப்படி பேசிட்டு இருந்தா. அதனால வந்து நான் வந்து உன்ன புடிச்சு கத்திட்டேன்" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். "பரவால்ல. நீ எல்லாமே வந்து கம்பெனிக்காக தானே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் விடுங்க. இப்போதைக்கு நான் உங்களுக்காக பண்ண இந்த ஒயிட் சூப்ப வந்து சாப்பிடுங்க. கோல்ட் ஆயிட்டா வந்து டேஸ்ட் நல்லாவே இருக்காது." அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து சொல்லுறான். ஹீரோயினும் வந்து சூப் குடிச்சுக்கிட்டு இருக்கா. ஹீரோ அங்கருந்து போயிடுறான். அடுத்த நாள் காலையில ஆயிடுது. ஆஃபீஸ தான் காட்டுறாங்க. அங்க ஆஃபீஸ்ல இருக்கிற லீஹா வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட தான் வந்து பேசிக்கிட்டு இருக்கான். "சிஸ்டர் வாங் வாங், கம்பெனியோட எல்லா டைரக்டருமே வந்து இப்ப நீங்க பண்ணியிருக்கீங்கல்ல இந்த கொலாபரேஷன் ப்ராஜெக்ட், இது வந்து ரொம்ப ரிஸ்க்ன்னு நெனச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு வேளை இந்த ப்ராஜெக்ட் வந்து ஃபெயில் ஆயிட்டா நம்ம கம்பெனிக்கு வந்து பெரிய லாஸ் ஆயிடும்" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோயின் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கா, "லின்ஹா, இந்த ப்ராஜெக்ட் வந்து ரிஸ்க்ன்னு எனக்குமே தெரியும். ஆரம்பத்துல இருந்தே நாங்க வந்து ப்ராப்பரா தான் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கரெக்ட்டா நாங்க பிளான் பண்ணியிருக்கோம். கண்டிப்பா வந்து இது சக்சஸ் ஆகுறதுக்கான சான்ஸ் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு. இந்த ப்ராஜெக்ட் மட்டும் சக்சஸ் ஆயிடுச்சுன்னா, நம்ம கம்பெனியோட ஃபியூச்சர் டெவலப்மென்ட்க்கு வந்து இது பெரிய அட்வான்டேஜா இருக்கும்" அப்படின்னு நம்ம ஹீரோயின் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்ப அந்த லின்ஹா வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னா, "சிஸ்டர் வாங் வாங், நீங்க அப்படிலாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்க கூடாது. நீங்க கேப்பபிளா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா இந்த ப்ராஜெக்ட் வந்து ரொம்பவே வந்து ரிஸ்க். அது மட்டும் இல்லாம நீங்க இந்த ப்ராஜெக்ட்ட வந்து செக்ரட்டரி கு கிட்ட வந்து குடுத்துருக்கீங்கன்னு நான் கேள்விப்பட்டுருக்கேன். அவன் வந்து இந்த கம்பெனில சேர்ந்திருக்க ஒரு செக்ரட்டரி மட்டும் தான். அது மட்டும் இல்லாம அவன் புதுசா தான் சேர்ந்திருக்கான். அவனுக்கு வந்து எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் இல்ல. நீங்க அவன நம்பி குடுத்துக்கிட்டு இருக்கீங்க. கண்டிப்பா வந்து அவரால மிஸ்டேக் ஆகும்." அப்படின்ற மாரி அந்த பையன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு வந்து கொஞ்சம் பொறாம தான், வயித்தெரிச்சல்ல தான் வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து கத்தி கத்தி பேசிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். "இதுதான் வந்து உண்மையான ப்ராப்ளம். இந்த ப்ராஜெக்ட்ட பத்தி நான் ஏற்கனவே ஃபுல் ரிஸ்க் ஆனதையும் டேட்டா கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த ஸ்க்ரீன பார்த்தாவே தெரியும். இதுதான் வந்து நான் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிற மார்க்கெட் டேட்டா. இந்த டேட்டாவ பார்த்தாவே வந்து நம்மளுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த ப்ராஜெக்ட் சக்சஸ்ஃபுல் ஆகுறதுக்கு கிட்டத்தட்ட 70% சான்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம ஏற்கனவே வந்து ஓவரால் பார்ட்னர் கிட்ட வந்து பேசிட்டோம். கம்பெனிக்கு வர ரிஸ்க்கும் வந்து கொஞ்சம் கம்மி தான்" அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்க. உடனே வந்து அந்த பையன் சொல்லிக்கிட்டு இருக்கான், "செக்ரட்டரி கு வந்து உண்மையாலே கேப்பபிள் இருக்கான் தான். இந்த ப்ராஜெக்ட்ட வந்து அவனே பண்ணிக்கிட்டும். சரி நான் போறேன்" அப்படின்னு போயிட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் வந்து அவன கூப்பிடுறான். "ஒரு நிமிஷம் நில்லு. நேத்து நைட்டு வந்து எனக்கு கால் பண்ணி கூயான் மேல வந்து நீ தப்பானத அக்யூஸ் பண்ணியிருக்க. நீ வந்து எனக்கு அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் குடுத்தே ஆகணும்" அப்படின்னு சொல்ல. "சாரி சிஸ்டர் வாங் வாங். நேத்து வந்து நான் ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன்" அப்படின்னு சொல்ல. "இத பாரு, சாரி கேட்க வேண்டியது நீ என்கிட்ட கிடையாது. கூவான் கிட்ட தான் வந்து கேட்கணும்" அப்படின்னு சொல்றான். உடனே வந்து அந்த லின்ஹா வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னா, "கூவான் கிட்ட நான் அப்பாலஜி கேட்கணுமா? அவன் வெறும் செக்ரட்டரி மட்டும் தான். நான் ஏன் அவன்கிட்ட சாரி கேட்கணும்?" அப்படின்னு கேட்க, நம்ம ஹீரோயினுக்கு வந்து கோவமாயிடுது. "இத பாரு, செக்ரட்டரியா இருக்கிறதுனால நீ அவன்கிட்ட சாரி கேட்க மாட்டியா? இதெல்லாம் தப்பு. நீ வந்து அவன ரெஸ்பெக்ட் பண்ணி தான் ஆகணும். நீ அவன பண்ணலன்னா, அது என்னையும் பண்ணாத மாரி தான்" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. உடனே அந்த பையன் சொல்றான், "சின்ன வயசுல இருந்தே நான் வந்து உங்கள அக்கா அக்கான்னு தானே கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். உங்க பின்னாடி தானே வந்துகிட்டு இருக்கேன். இப்போ ஒரு வெளியாளுக்காக நீங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க" அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோயின் வந்து சொல்றா, "இத பாரு, நானும் வந்து உன்ன என்னோட ஓன் பிரதர் மாரி தான் நெனச்சுக்கிட்டு இருக்கேன். அதனால தான் வந்து நீ பண்ணது தப்புன்னு நான் உன்கிட்ட வந்து இவ்ளோ பொறுமையா சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ வெளிய இருக்கும்போது தப்பு பண்ணாலுமே வந்து நான் அத அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். நீ வந்து இப்ப சாரி கேட்டு தான் ஆகணும். அது மட்டும் இல்லாம பிரைவேட்டா உன்கிட்ட சொல்லணும்னா, கூவான் வந்து உன்னோட பிரதர் இன் லா. நீ வந்து அவன இப்படி டார்கெட் பண்ணி இருக்கக்கூடாது" அப்படின்னு சொல்ல, உடனே லீஹாக்கு வந்து ஒரு மாரி ஆயிடுச்சு. "சாரி பிரதர், நீங்க தான் வந்து என்னோட பிரதர் இன் லா இல்ல. ஸோ என்னோட ஃபேமிலிக்காக, நம்ம ஃபேமிலிக்காக என்ன மன்னிச்சுடுங்க" அப்படின்னு சொல்ல, உடனே நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான் மேனேஜர் லின், "நெக்ஸ்ட் டைம் வந்து இப்படி பண்ணாம பார்த்துக்கோங்க" அப்படின்னு சொல்ல, அவனுமே வந்து "சரி, ஓகே, தேங்க் யூ பிரதர் இன் லா" அப்படின்னு சொல்லி வெளியே தோற்றமா சிரிக்கிற மாரி காமிச்சுட்டு அங்கருந்து போறான்.
அப்ப போறப்போ அவன் மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கான்னா, "மிஸ்டர் குவான் கொஞ்சம் நீ வெயிட் பண்ணு. நீ வந்து இப்படி பண்ணிட்டல்ல, உன்ன நான் சும்மாவே விட மாட்டேன். இப்ப நீ என்ன இப்படி இன்சல்ட் பண்ணதுக்கு கண்டிப்பா வந்து நீ இதுக்கு பே பண்ணியே ஆகணும்." அப்படின்ற மாரி அவன் மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கான். அடுத்து நைட் ஆயிடுது. நம்ம ஹீரோயின் வந்து அப்பதான் குளிச்சு இருப்பா போல. ஸோ அவ முடிய வந்து காய வச்சுக்கிட்டே இருக்க, நம்ம ஹீரோவும் வந்து நான் வேணா உன் முடிய காய வைக்கட்டுமான்னு சொல்ல, நம்ம ஹீரோயினும் வந்து குடுக்குறா. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து ஆஃபீஸ்ல வந்து மீட்டிங் வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருந்துச்சு. உன்னோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. அப்படின்ற மாரி இவங்க 2 பேரும் அப்படியே பேசிக்கிட்டே இருக்க, அப்ப நம்ம ஹீரோ வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். லின்ஹா வந்து தப்பு பண்ணாரு. நீ வந்து அவ சாரி கேட்கணும்னு சொன்னல்ல, அது கரெக்ட்டு தான் அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்க. கரெக்ட்டா இவங்க 2 பேரும் எப்ப எப்பலாம் ஒண்ணா இருக்காங்களோ, அந்த டைம்ல கரெக்ட்டா அந்த பையன் கால் பண்றான். வீட்ல கேமரா கீமரா வச்சிருப்பானான்னு தெரியாது. அவன் கால் பண்ணி என்ன கேட்டுக்கிட்டு இருக்கான்னா, இது மாரி என்னோட அப்பாவுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஹாஸ்பிட்டல்ல வந்து அட்மிட் பண்ணியிருக்கோம். என்கிட்ட வந்து இப்போ காசு இல்ல அப்படின்னு சொல்ல, கவலைப்படாத. நான் வந்து இப்பவே வந்து உனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். எந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கீங்கன்னு சொல்லு. நானும் வந்து பார்க்குறேன். அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து கிளம்ப பார்க்க, அப்போ ஹீரோ வந்து ஹீரோயின கூப்பிடுறான். ஒரு நிமிஷம். ஈன்ஹாவோட பேரண்ட்ஸ்க்கு வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்றாருல்ல. முதல்ல வந்து நம்ம அத வெரிஃபை பண்ண வேணாமா? அப்படின்னு சொல்ல, "நீ என்ன அவரு பொய் சொல்றாருன்னு சொல்றியா?" அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்கிறா. "நான் அப்படி சொல்லல. ஒரு வேளை வந்து பணத்துக்காக கூட உங்கள ஏமாத்திக்கிட்டு இருக்கலாம்ல. அதனால தான் நான் வந்து சொன்னேன்." அப்படின்னு சொல்ல, அவளே வந்து ஒரு ப்ராப்ளத்துல இருக்கா. "இந்த டைம்ல வந்து நீ இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க. நான் கிளம்புறேன்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கருந்து கிளம்பிர்றா. ஹீரோயின் கிளம்புன உடனே ஹீரோ வந்து யாருக்கோ கால் பண்றாரு. இவன் யாருக்கு கால் பண்றான் அப்படின்றத காட்டவே இல்ல. இது மாரி லின்ஹாவோட பேரண்ட்ஸ்க்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகியிருக்கா. ரீசென்ட்டா வந்து எந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து சேர்த்துருக்காங்க அப்படின்ற மாரி பாருங்க. அப்படின்னு சொல்லி அவங்களுமே வந்து அதுக்கேத்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோக்கு வந்து ஒரு மெசேஜ் வருது. லின்ஹாவோட பேரண்ட்ஸ் வந்து நல்லா தான் இருக்காங்க. எந்த ஒரு ஹாஸ்பிட்டல்லயும் சேர்ந்த மாரி எந்த ஒரு ரெக்கார்டும் இல்ல அப்படின்னு சொல்ல, அப்ப ஏன் அவன் பொய் சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாரி அவன் யோசிச்சுக்கிட்டே இருக்கான். அடுத்தது வந்து ஹீரோயின் தான் காட்டுறாங்க. இப்போ அங்கிள், ஆன்டி எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்க, அவங்க வந்து ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காங்க. டாக்டர் வந்து என்ன சொன்னாங்கன்னா, அவங்க கண்டிஷன் வந்து சரியில்லன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு வந்து இன்னொரு சர்ஜரி கூட பண்ணணும்னு சொல்றாங்க. என்கிட்ட வந்து அவ்வளவா பணம் இல்ல. இன்னும் 50,000 தேவைப்படுது அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோயின் வந்து சரி ஓகே நான் வந்து உனக்கு பணம் அனுப்புறேன் அப்படின்னு சொல்லி பணத்தையும் அனுப்பிடுறா. இத பாரு நீ வந்து கவலைப்படாத. உங்க அம்மா அப்பாவுக்கு ஒண்ணும் ஆகாது அப்படின்னு நம்ம ஹீரோயின் வந்து ஆறுதலும் படுத்திக்கிட்டு இருக்கா. அவன் எதுக்கு போய் சொல்லி காசு வாங்குறான்றது நம்மளுக்கும் தெரியல. ஆனா இந்த பையன் வந்து கொஞ்சம் கிறுக்கன் தான். பிரதர்ன்னு சொல்லிட்டு சொந்த சிஸ்டருக்கே வந்து சூனியனா வைப்பான் மக்களே. நம்ம ஹீரோயின் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கா. நான் வந்து இப்போ உனக்கு காசு அனுப்பிச்சுட்டேன். ஆப்ரேஷன் வந்து எங்க இருக்கு? அங்கிள், ஆன்டி வந்து சேஃபா? நான் வேணா பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவங்க வந்து பில்டிங் 3 ஐசியூல இருக்காங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து உள்ள விட மாட்டாங்க. நீங்களே வந்து ஒர்க்ல வந்து ரொம்ப பிஸியா இருக்கீங்க. உங்களுக்கும் வந்து நிறைய ஒர்க் இருக்கும். நீங்க வந்து எனக்காக வந்து வெயிட் பண்ண வேணாம். எதனா டாக்டர் வந்து சொன்னாங்கன்னா, நான் வந்து உங்களுக்கு தகவல் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்படின்னு அந்த பையன் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரி ஓகே. எதனா ப்ராப்ளம்னா வந்து எனக்கு கால் பண்ணு சரியா? நீயே வந்து ஹேண்டில் பண்ணாத அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரி, சரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் போறான். போறதுக்கு முன்னாடி ஈன்னு பல்ல இளிக்கிறான். நாய் எப்படி இருப்பான் பாருங்க. அடுத்தது நம்ம ஹீரோயின் வந்து வீட்டுக்கு போக, ஹீரோ வந்து ஹீரோயினோட ஹேண்ட் பேக்கெல்லாம் வந்து வாங்கி வச்சுட்டு, "இப்ப எப்படி இருக்காங்க? ஹாஸ்பிட்டல் எல்லாம் ஓகேவா?" அப்படின்னு கேட்க, "இன்னும் வந்து சர்ஜரி தான் நடந்துகிட்டு இருக்கு. நான் சர்ஜரி ஃபீஸ்க்காக வந்து அவனுக்கு வந்து ஒரு 50,000 யுவான் வந்து நான் அனுப்பிச்சுட்டேன். அங்கிள், ஆன்டி நல்லா இருக்காங்கன்னு நான் நம்பிக்கிட்டு இருக்கேன்." அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கு. "அப்பனா வந்து நீங்க போய் உள்ள போய் பார்க்கலையா? நர்ஸ் கிட்டலாம் வந்து இந்த சர்ஜரி பத்தி நீங்க கேட்கலையா?" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவங்க வந்து ஐசியூல இருக்கிறதுனால ஃபேமிலி மெம்பர்ஸ வந்து உள்ள விட மாட்றாங்களாம் அப்படின்னு நம்ம ஹீரோயின் வந்து சொல்றா. "அப்ப நீங்க வார்ட் நம்பராச்சும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம்ல. நீங்க ஏன் வந்தீங்க?" அப்படின்னு சொல்லலாம். அவன் தான் வந்து சொன்னான், "நீங்க வந்து ஒர்க்குன்னு பிஸியா இருப்பீங்க. ஏற்கனவே வந்து லேட் ஆயிடுச்சு. இத வந்து நானே பார்த்துக்கிறேன். கிளம்பு." அப்படின்னு லின்ஹா சொன்னா அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்க. "ஏன் எதனா உனக்கு ப்ராப்ளமா? நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்ல, "இல்ல, இல்ல. நான் வந்து தேவையில்லாம ஓவர் திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு, "நாளைக்கு வந்து நீங்க ஒரு கான்ட்ராக்ட் பண்ணணும்ல. இதுல வந்து நீங்க சைன் பண்ணணும். நான் வந்து எல்லாத்தையும் ஹைலைட் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க வந்து இத செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு இது எல்லாத்துக்கும் வந்து ஓகேன்னா வந்து நீங்க சைன் பண்ணுங்க." அப்படின்ற மாரி நம்ம ஹீரோ காட்ட, நம்ம ஹீரோயின் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கா. அடுத்த நாள் காலையில ஆயிடுது. இப்போ ஆஃபீஸ தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கா. அவளோட பிரதர் வந்துடுறாங்க. "என்னோட பேரண்ட்ஸ் வந்து இப்போ டேஞ்சர்ல இருந்து சேஃபா வந்துட்டாங்க. நீங்க குடுத்த காசுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ்." அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். "நீ வந்து இப்போ அவங்க நல்லா இருக்காங்கன்னு சொன்னல. அதுவே வந்து எனக்கு ஹேப்பியா தான் இருக்கு. நீ ரொம்ப அதிகமா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க. இன்னைக்கு வேணா நீ வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடு." அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். "பரவால்ல. நான் வந்து இத மேனேஜ் பண்ணிக்கிறேன்." அப்படின்னு சொல்ல, "நான் சொல்றேன்ல கேளு." அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்றா. "ஐயய்யோ! உங்க காஃபி வந்து ரொம்ப கோல்ட் ஆயிடுச்சு. நான் இத இப்பயே எடுத்துட்டு போயிட்டு உங்களுக்கு வந்து சூடு பண்ணி எடுத்துட்டு வரேன்." அப்படின்னு அவன் போறப்போ, நம்ம ஹீரோ வந்துடுறாரு. "மிஸ்ஸு, நீங்க அனுப்புன எல்லாமே வந்து நான் சரி பண்ணிட்டேன். இப்போதைக்கு வந்து உங்க சைன் மட்டும் தான் தேவை.
நீங்களே வந்து செக் பண்ணிட்டு, நீங்க வந்து சைன் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நீங்க செக் பண்ண சொன்ன எல்லா பார்ட்னரோட பேக்கிரவுண்ட் இன்ஃபர்மேஷனும் வந்து எனக்கு கிடைச்சி இருக்கு. லாஸ்ட் இயர்ல வந்து அவங்க கம்பெனி வந்து ஒரு சில டிரான்சாக்ஷன் நடந்துகிட்டு இருக்கு. அவங்க ஒரு ப்ராஜெக்ட்டும் வந்து செட்டில் ஆயிடுச்சு. ஆனா நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் இருக்கணும் அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்க. ஓகே புரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, பை த வே இந்த லிங்காவோட பேரண்ட்ஸும் வந்து இப்ப டேஞ்சர்ல இருந்து சேஃப்க்கு வந்துட்டாங்க. நேத்து நைட்டு நீ சொன்ன மாதிரி நான் வந்து வெரிஃபை பண்ணவே இல்ல. ஆனா இப்ப பார்த்தா உங்க சந்தேகம் வந்து தேவையில்லாத மாரி தான் தெரியுது. அப்படின்னு ஹீரோயின் வந்து பேசிக்கிட்டு இருக்கா. அந்த சமயத்துல பிரதர் வந்துடுறாங்க. பிரதர் வந்து அந்த சூடு பண்ணி காஃபிய எடுத்துட்டு வந்து குடுக்க, அங்க இருக்க ப்ராஜெக்ட்ட வந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். ஓ! இந்த ப்ராஜெக்ட்ட பத்தி சொல்லனா ஏற்கனவே வந்து நான் இந்த பார்ட்னரோட வந்து டீல் பண்ணியிருக்கேன். உனக்கு எதனா டவுட் வந்து இருந்துச்சுன்னா, நீ வந்து என்கிட்ட கேட்கலாம். அது மட்டும் இல்லாம அவங்க கூட டீல் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் இருக்கணும். சரியா? அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோவும் வந்து சரி அப்படின்னிடுறான். அடுத்து நைட் ஆயிடுது. ஹீரோ வந்து ஹீரோயினுக்காக சூப் செஞ்சுகிட்டு இருக்க, ஹீரோயின் வந்து பின்னாடி இருந்து வந்து அப்படியே நம்ம ஹீரோவ வந்து ஹக் பண்ணிக்கிட்டு இருக்கா. இப்ப வந்து ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட வந்து என்ன சொல்லிக்கிட்டு இருக்கான்னா, "இன்ஹா தான் வந்து கம்பெனில வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கான். நான் மத்த கம்பெனியோட ப்ராஜெக்ட் எது பண்ணிட்டு இருந்தாலும் அவங்கள பத்தி என்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டே இருப்பான். அவன் இல்லன்னா வந்து என்னால வந்து நெனச்சு கூட பார்க்கவே முடியல. அவன் நெறைய ஹெல்ப்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான்லன்னு" சொல்ல ஹீரோக்கு வந்து வயிறு எரியுது. சரி ஓகே, ஓகே. நீங்க வெளிய போய் வெயிட் பண்ணிக்கிட்டு இருங்க. நீங்க வந்து கேர்ஃபுல்லா இருங்க. சரியா? நீங்க வந்து எத பத்தியும் நெனச்சுக்கிட்டு இருக்காதீங்க. நான் உங்களுக்காக தான் வந்து இப்ப சூப்ப வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இத எடுத்துட்டு போங்க அப்படின்ற மாரி நம்ம ஹீரோ வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோயினும் அங்கருந்து கிளம்பிடுறா. அப்ப ஹீரோ வந்து சமைச்சுக்கிட்டே வந்து மனசுல நெனச்சுக்கிட்டு இருக்கான். நான் நேத்து வந்து என் ஃப்ரெண்டு வந்து மெசேஜ் பண்ணியிருந்தான். அந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து யாருமே வந்து அட்மிட் ஆகலையாம். அது மட்டும் இல்லாம அந்த 3 ஃப்ளோர்ல வந்து ஐசியூ கூட இல்லவே இல்ல. இத பத்தி நம்ம வந்து அவகிட்ட சொல்லலாமா? வேணாவா? இல்ல, இல்ல வேணாம். அவளே வந்து இப்போ ரொம்ப ஒர்க்குன்னு சொல்லி ரொம்ப ப்ரெஷரா இருக்கா. நம்ம வந்து அவகிட்ட சொல்லிட்டு இருந்தோம்னா, அவ வேற கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பா. அவன் என்னதான் கேம் ஆடுறான் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்ப்போம். அப்படின்ற மாரி நம்ம ஹீரோ வந்து பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கான். அடுத்து கம்பெனி தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து ஆன்லைன் மீட்டிங்க்காக அவ கம்பெனியோட பெரிய ஆளோட டை அப் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு தான் இப்ப மீட்டிங் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அவ வந்து மைக்ல பேசிக்கிட்டு இருக்க. அவளோட பிரதரும் வந்து மாறி மாறி பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த பையன் வந்து சொதப்புற மாரியே பேசிக்கிட்டு இருக்க. "டேய் என்னடா பண்ற? ஏன்டா இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க?" அப்படின்ற மாரி நம்ம ஹீரோயின் பார்க்குறா. "இல்ல நம்ம வந்து இப்படிதான் வந்து பேசணும்" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த சமயத்துல யாரும் எதிர்பார்க்காத விதமா நம்ம ஹீரோ வந்து நல்லா செமையா பேசிக்கிட்டு இருக்க. ஹீரோயினும் அந்த பையனும் வந்து ஷாக் ஆயிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்து மீட்டிங்கும் நல்லபடியா முடிஞ்சிடுது. ஈவினிங் ஆயிடுது. நம்ம ஹீரோயின் வந்து ஜூஸ் குடிச்சுக்கிட்டே வந்து ஹீரோ கிட்ட வந்து பேசிக்கிட்டே இருக்கா. "இன்னைக்கு வந்து நீ மீட்டிங்க்கு வந்தல்ல ரொம்ப தேங்க்ஸு. இல்லன்னா வந்து ஈஹாவோட டிமாண்டுக்கு வந்து அவரு ஈஸியா ஓகே சொல்லியிருந்தா, நம்ம கம்பெனிக்கு வந்து பெரிய லாஸ் ஆகியிருக்கும்." அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்ப நம்ம ஹீரோ வந்து சொல்றான். "அவரு வந்து இவ்ளோ பிரின்சிபல் இல்லாம நடந்துப்பார்ன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல" அப்படின்னு சொல்ல. "ஒரு வேளை வந்து நம்ம கம்பெனியோட இந்த ப்ராஜெக்ட் வந்து சக்சஸ்ஃபுல்லா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவசரப்பட்டுருப்பான் போல. அதனால வரப்பெரிய ப்ராப்ளத்த பத்தி அவன் யோசிக்கவே இல்ல." அப்படின்ற மாரி நம்ம ஹீரோயினும், ஹீரோவும் பேசிக்கிட்டே இருக்காங்க. அடுத்து கம்பெனி தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து கொஞ்சம் டென்ஷனா தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க வந்து இப்போ புதுசா ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கல்ல. அதோட டேட்டால வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கும் போல. நம்ம ஹீரோயின் வந்து நல்லா திங்க் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஹீரோ வந்து எல்லா பேப்பரையும் வந்து என்ன எதனா மிஸ்டேக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்க. அப்போ வந்து ஹீரோயினோட பிரதர் வந்துடுறாங்க. "இத பாரு, நான் வந்து இதுக்கு முன்னாடி இது மாதிரி ஆகும்ன்னு சொல்லிட்டு, இதுக்கு முன்னாடியே வந்து நான் பேக்கப் எடுத்து வச்சிருந்தேன். இது வந்து இவ்ளோ யூஸ்ஃபுல் ஆகும்னு நான் நெனச்சே பார்க்கல. வேணுனா இத வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க" அப்படின்னு சொல்லி குடுக்க, நம்ம ஹீரோயினும் வந்து அத பார்க்கறா. இப்ப வந்து லிஹா கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்கா, "தேங்க் யூ சோ மச் லிஹா. உன்னால தான் வந்து நம்ம கம்பெனில வந்து இப்ப சேவ் ஆயிருக்கு. நீ மட்டும் இப்ப கரெக்ட்டான சமயத்துல வந்து ஹெல்ப் பண்ணலன்னா, இந்த ப்ராஜெக்ட் ஃபுல்லா வந்து ஃபெயில் ஆகியிருக்கும்." அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அதுக்காக நீங்க வந்து இவ்ளோ ஃபார்மலா வந்து எனக்கு தேங்க்ஸ் சொல்ல வேணாம். நம்ம 2 பேரும் வந்து சின்ன வயசுலேருந்தே ஒருத்தரும் ஒருத்தர் தெரிஞ்சவங்க தானே! அப்படின்னு அந்த பையன் சொல்லிக்கிட்டு இருக்கான். இதுக்கு பின்னாடியும் கண்டிப்பா எதனா ரீசன் இருக்கும்னு தான் நெனைக்கிறேன். எப்ப பார்த்தாலும் பொய் சொல்லிக்கிட்டு கம்பெனி ப்ராஜெக்ட்ட கெடுக்கணும்னு நெனைக்கிற இவன், இப்ப வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கானா, இதுக்கு பின்னாடி என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அடுத்து நைட் ஆயிடுது. ஹீரோயினோட வீட்ட தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்க, ஹீரோ வந்து ஹீரோயினோட முதுக வந்து புடிச்சு விட்டுட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் ஒண்ணா இருக்கும்போது கூட இவங்க லைஃப்ப பத்தி எதுவுமே பேசிக்க மாட்டாங்க போல. நம்ம ஹீரோயின் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கா. "இன்னைக்கு மட்டும் லிஹா வந்து ஹெல்ப் பண்ணலன்னா, இன்னைக்கு என்ன ஆகியிருக்கும்?" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. "நீங்க வந்து அவர ரொம்ப கண்மூடித்தனமா நம்பிக்கிட்டு இருக்கீங்க. அவரு ஏன் அப்படி பண்ணாருன்னா, நீங்க இத பாருங்க. அவர் வந்து ஒரு யூஎஸ்பி டிரைவ் குடுத்தாருல்ல, அதுல வந்து நான் ஒரு ஹிடன் ஃபைல வந்து கண்டுபிடிச்சு இருந்தேன். அதுல என்ன இருக்குன்னு நான் சாட் ஹிஸ்டரிய வந்து பார்க்குறப்போ, ஏற்கனவே வந்து அவங்க 2 பேரும் வந்து பிளான் பண்ணி வச்சு இருக்காங்க. நம்ம டேட்டா ஃபைல வந்து வேணும்னே வந்து டெலீட் பண்ணி விட்டுட்டு, லின்ஹா மட்டும் ப்ராப்ளம் சால்வ் பண்ற மாரி காமிச்சு இருக்கான்.
அது மூலியமா வந்து உங்கள ட்ரஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சுட்டு தான் இந்த ஃபுல் ட்ராமா அப்படின்ற மாரி நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்க. அவன் ஏன் அப்படின்னா பண்ணிக்கிட்டு இருக்கணும். சின்ன வயசுல இருந்தே வந்து நான் எப்பவுமே அவன என் தம்பி மாரி தானே நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்க. வருத்தப்படாதீங்க. ஒரு வேளை வந்து அவனுக்கு எதனா பெர்சனல் ப்ராப்ளமா இருக்கும். அப்படி இல்லன்னா வந்து அவனோட பார்ட்னரே வந்து அவன யூஸ் பண்ணியிருக்கலாம். இப்போதைக்கு வந்து நம்ம இத பெருசா வந்து எடுத்துக்க வேணாம். என்ன நடக்குதுன்னு வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து ஆஃபீஸ தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கா. அப்ப லின்ஹா வந்துட்டு இருக்கா. சிஸ்டர் வாங் உங்களுக்கு பிடிச்ச லேtte எடுத்துட்டு வந்து இருக்கேன். காஃபி ஷாப்ல இருந்து தான் இத வாங்கிட்டு வந்தேன். அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்கு. அப்ப நம்ம ஹீரோயின் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கா. நீ வந்து இந்த கம்பெனிக்காக, இந்த கொலாபரேஷன்க்காகவே வந்து ரொம்பவே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க. இத வந்து நானு என்ன பண்ணணும்னு நெனைக்கிறேன்னா, உன்ன வந்து வைஸ் பிரசிடென்ட்டா வந்து உன்ன போடலான்னு இருக்கேன். உனக்கு ஓகே தானே? இதுக்கப்புறம் வந்து நம்ம கம்பெனி என்னென்ன ப்ராஜெக்ட்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோ, அது எல்லாமே வந்து நீ தான் ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்க. உடனே அந்த பையனுக்கு அவ்ளோ சந்தோஷம். தேங்க் யூ சிஸ்டர் வாங் வாங். நான் கண்டிப்பா வந்து உங்கள வந்து கஷ்டப்படுத்த மாட்டேன். நான் வந்து பொறுப்பா எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருப்பேன். இந்த ப்ராஜெக்ட் எல்லாமே வந்து நல்லபடியா பார்த்துப்பேன். அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். இது வந்து உன்னோட அப்பாயின்ட்மென்ட் லெட்டரு. ஒரு டைம் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோ. இது எல்லாமே ஓகேவா இருந்தா நீ வந்து சைன் பண்ணு அப்படின்னு சொல்லி கேட்டுருக்க. அவனுமே வந்து சைன் பண்ணிட்டு அங்கருந்து போயிடுறான். அடுத்து ஈவ்னிங் ஆயிடுது. நம்ம ஹீரோயின் வந்து அவளோட வீட்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்ப ஹீரோ வந்துடுறான். இது வந்து லீஹோனோட அக்கவுண்ட்டுக்கு வந்து யாரோ ஒருத்தவங்க வந்து 1,00,000 வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. இத வந்து நான் கண்டுபிடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட வந்து காமிச்சுக்கிட்டு இருக்கான். நம்ம அக்ரீமெண்ட் சைன் பண்றதுக்கு முன்னாடி நாளே வந்து இவன் அங்க இருக்கிற பார்ட்னர் கிட்ட இருந்து பணம் வாங்கியிருக்கான். அது மட்டும் இல்லாம நம்ம கம்பெனி சார்பா பார்ட்னர் கிட்ட பேசி எல்லாத்துலயும் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஒரு சும்மா ஒரு 5% விட்டு கொடுக்குற மாரி இவரு வந்து அக்ரீமெண்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கேன். ஹீரோயினுக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுது. இவன தம்பின்னு நினைச்சு இவன பக்கத்துல வச்சுக்கிட்டு இருந்தா, இவன் வந்து எவ்வளோ பெரிய துரோகம் பண்ணிட்டு இருந்தான். இதனால வந்து கம்பெனியோட எல்லாமே தானே பாதிச்சு இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லி கேட்டுருக்கேன். கோவப்படாதீங்க. இப்போதைக்கு அவனுக்கு எதிரான எவிடன்ஸ் வந்து நம்ம கிட்ட இருக்கு. இன்னைக்கு ஆஃப்டர்நூன் வந்து மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து நம்ம போர்ட் கிட்ட வந்து ரிப்போர்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வந்து ப்ராஜெக்ட் டீம்ல இருந்து அவன வந்து ரிமூவ் பண்ணிடலாம் அப்படின்ற மாரி இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அடுத்தது வந்து மீட்டிங் தான் ஆயிடுச்சு இருக்கு. ஸ்மித்து கூட வந்து அக்ரீமென்ட்க்கு வந்து தான் இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸ்மித்னா ஆன்லைன்ல வந்து ஒருத்தவங்க கூட வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்கல்ல. அத பத்தி தான் வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். அப்போ வந்து நம்ம ஹீரோ வந்துடுறாரு. ஹீரோ வந்து உங்க கம்பெனில லாஸ்ட் இயர் நடந்த எல்லா கொலாபரேஷன் பத்தியும் வந்து இங்க இருக்கு. ஆனா இத பத்தி நீங்க எங்ககிட்ட சொல்லவே இல்ல. அது மட்டும் இல்லாம நீங்க லாஸ்ட் வீக் வந்து நீங்க அவங்க கூட வந்து பேசியிருக்கீங்க. அதுக்கேத்த ஹிஸ்ட்ரியுமே வந்து என்கிட்ட இருக்கு. நீங்க இதுக்கு என்ன சொல்ல போறீங்க? அப்படின்ற மாரி கேட்டுக்கிட்டு இருக்கு. அவனுமே வந்து கொஞ்சம் ஒரு மாதிரியா தான் ஆயிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து அவனோட பிரதர் கிட்ட தான் வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா. "ஏன்டா இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க?" அப்படின்னு கேட்க, சாரி சிஸ்டர், சாரி சிஸ்டர். மிஸ்டர் ஸ்மித் சொல்லி தான் வந்து நான் இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தேன். அவரு தான் என்ன மிரட்டினாரு. நான் சொன்னபடி தான் செய்யணும். இல்லன்னா வந்து உங்க கொலாபரேஷன வந்து நான் கேன்சல் பண்ணிடுவேன். அதனால தான் நான் இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தேன்." அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கா. நம்ம ஹீரோயின் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கா. "சின்ன வயசுல இருந்தே நீயும் நானும் ஒண்ணா தானே வாழ்ந்துகிட்டு இருந்தோம். நீ இப்படி பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல. நீ இப்பயே வந்து கம்பெனிய விட்டு போ. எனக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. இன்னொரு வாட்டி நீ இது மாரி பண்ணேன்னா நான் உன்ன அடிச்சுடுவேன்." அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்க. "என்ன மன்னிச்சுடுங்க, என்ன மன்னிச்சுடுங்க." அப்படின்ற மாரி அந்த பையன் வந்து கெஞ்சிக்கிட்டே இருக்கான். "இத பாரு உனக்காக வந்து நான் உன்னோட கம்பெனியோட டெர்ம் எதுவுமே வந்து நானு மாத்திக்க மாட்டேன். நீ வந்து என்கிட்ட இவ்ளோ பெரிய விஷயத்த வந்து நீ மறைச்சு இருக்கல்ல. கம்பெனிய விட்டு வெளிய போ." அப்படின்ற மாரி வெளிய அனுப்பிச்சு விட்டுர்றாங்க. அதுக்கப்புறமா வந்து ஹீரோயினுக்கு வந்து கால் பண்ணி கேட்டுருக்கான். "நான் வந்து பெரிய தப்பு பண்ணிட்டேனா? அத வந்து நான் வந்து மறுக்கல. இப்ப என்ன நானே வந்து நான் பனிஷ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கம்பெனி பில்டிங்க்கு வெளிய தான் நான் வந்து மழையில நின்னுக்கிட்டு இருக்கேன். என்ன மன்னிச்சுடுங்க." அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோயின் வந்து இறங்குன மனசுல, "சரி உள்ள வா." அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுக்கிறா. "இத பாரு, நீ கொஞ்சமாச்சு சாப்பிடு. நீ வந்து உன்னோட தப்ப வந்து புரிஞ்சுக்கிட்டல்ல. இதுக்கப்புறம் வந்து நீ என்கிட்ட எதையும் மறைக்கக்கூடாதுல்ல." அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. "இதுக்கப்புறம் என்ன ஆனாலும் உங்ககிட்ட எதுவுமே வந்து நான் மறைக்க மாட்டேன். இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து மட்டும் என்ன வெளிய அனுப்பிச்சுடாதீங்க." அப்படின்ற மாரி அந்த பையன் கேட்டுக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினும் வந்து, "சரி ஓகே. உனக்கு ஒரே ஒரு டைம் மட்டும் லாஸ்ட் சான்ஸ் குடுத்துக்கிட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் வந்து நீ இது மாரி பண்ணக்கூடாது சரியான்னு?" சொல்லி கேட்டுருக்கேன். "கண்டிப்பா. தேங்க் யூ வாங் வாங்." அப்படின்ற மாரி அந்த பையன் சொல்லிக்கிட்டு இருக்கான். "சரி ஓகே. இப்ப வந்து நீ வீட்டுக்கு போ." அப்படின்னு சொல்லி அந்த பையன வந்து அனுப்பிச்சு விட்டுர்றாங்க. அடுத்தது நம்ம ஹீரோவும், ஹீரோயினும் வந்து கார் பார்க்கிங் வழியா இப்ப வந்துட்டுருக்க. அந்த இடத்துல வந்து யாரோ இருக்காங்க. இவங்க 2 பேரையும் பார்த்த உடனே வந்து அவங்க கையில வச்சிருந்த பென் டிரைவ வந்து போட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ அது என்னான்னு எடுத்து அவரோட ஃபோன்ல வந்து கனெக்ட் பண்ணி வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஹீரோ என்ன சொல்லிக்கிட்டு இருக்கான்னா, "இந்த பென் டிரைவ வந்து வேணும்னே வந்து இவங்க போட்டு போன மாரி தெரியுது. நம்ம கவனத்த வந்து திசை திருப்புறதா கூட இருக்கலாம்." அப்படின்ற மாரி இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்க சின்னதா ஒரு பிளான போட்டுட்டு, அடுத்தது வந்து ஹீரோயின், ஹீரோ, அதுக்கப்புறம் ஹீரோயினோட பிரதர் இவங்க தான் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. "கொஞ்ச நாளா வந்து உன்னோட பெர்ஃபார்மன்ஸ வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். எல்லாமே சூப்பரா இருக்கு." அப்படின்னு சொல்ல, அவனுமே வந்து சிரிச்சுக்கிட்டே, "இந்த டைம் வந்து நான் என்னோட பெஸ்ட்ட குடுப்பேன்னு சொல்லியிருந்தேன்ல. நீங்க வந்து என் மேல ரொம்ப ட்ரஸ்ட் வச்சிருக்கீங்க. அத வந்து நான் கண்டிப்பா காப்பாத்துவேன்." அப்படின்னு சொல்லிட்டு, அங்க இருந்து கிளம்பி போயிர்றான்.